வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தான். நிலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் அம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் நான் எடுத்துக்கவே முடியாதுமா அப்படின்னோடனே, சார் அப்போ நான் சொல்கிறது எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி சார் அந்த கார்த்திகோட அப்பா சொல்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டீங்க? அந்த கார்த்திகாவை கூப்பிட்டு விசாரிங்க சார், இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, சேரன் நான் தேவையில்லாமல் மாட்டி விட்டுருக்காங்க பொய் கேஸ் கொடுத்து, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறாங்க சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, சரி வாங்க நம்ம போயிட்டு கார்த்திகா வீட்டில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்திகை பார்த்திங்கன்னா நடேசன் சண்டை போட்டுட்ருக்காரு ஆல்ரெடி உன் பொண்ணை நீ ஒழுங்காக வளர்த்துருக்கியாடி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கார்த்திகை அம்மா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திகை பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. நிலா கார்த்திகை அழகதை பார்த்துடுறாங்க. அப்புறமா கார்த்திகிட்ட போயிட்டு, இப்போ நீங்கள் அழுது என்ன பிரயோஜனம், நீங்கள் இப்போ தயவு செஞ்சு சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்படின்னு, நீங்கள் பார்க்குறீங்கனாலும் நிலா நான் எப்படி நிலா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் அழாதீங்க ஃபஸ்ட்டு, அழறதுனால இப்போ என்ன ஆக போகுது, நீங்கள் எப்போ உங்களை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க கார்த்திகா, அவங்க உங்களால் 4 பேர் ஜெயிலில் உட்காந்துட்ருக்காங்க, அவங்க அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்துட முடியுமா, அதுவும் உங்களை அப்யூஸ் பண்ண கேஸில் உள்ளே வச்சுருக்காங்க, அது எவ்வளோ பெரிய கேஸ்னு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. நான் என்ன நிலா பண்ணட்டும், நீ பார்க்குறது தானே அப்படின்னோடனே, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னோடனே, நான் இப்போ வெளில பேசுகிறேன்னு வச்சுக்கோ, திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் கிளம்பி வாங்க சார், அந்த பொண்ணால் வெளில வர முடியலன்றாங்க அப்படின்னோடனே, சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, உங்கள் பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. என் பொண்ணை விட்டு யார் சார் விசாரிக்கணும் அப்படின்னு, உங்கள் பொண்ணை வச்சு தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த சைடு மட்டும் தானே விசாரிச்சிருக்கோம், உங்கள் பொண்ணுகிட்ட கேட்கவே இல்லைல்ல, கூப்பிடுங்க அப்படின்னோடனே கார்த்திகா அம்மா கார்த்திகாட்ட போய்ட்டு மிரட்டுறாங்க. நீ போயிட்டு இப்போ உண்மையை மட்டும் சொன்னா நானும் உங்கள் அப்பாவும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியில். கார்த்திகாவுக்கு அண்ணா புரியுது, எப்படியாவது உண்மையை சொல்லியே ஆகணும், ஷேரனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வேலை இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, உங்ககிட்ட சேரன் தப்பாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கார்த்திகா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு முடிச்சுட்டே இருக்காங்க. நீலா சொல்லுங்கள் கார்த்திகா, உங்ககிட்ட ஏதாவது நடந்துக்கிட்டாரா, எங்கள் சேரன் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கார்த்திகை அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, அப்புறம் எதுக்கு இந்த கம்பெனி, அது நான் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்ததை எங்கள் அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சார், அவங்க தான் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கன்னு, ஆனால் நான் தான் சார் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு அவங்கள பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னோடனே இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கார்த்திகா அப்பாவை பிடிச்சி கத்துறாரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.